தாவிக சார்பில் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு பகுதியில் நடைபெற்ற மகளிர் தின விழால கோடம்பாக்கம் ஏரியா அப்படிங்கிற விஜய் பாடலுக்கு நடனமாடிய அரசு பள்ளி தலைமை ஆசிரியை சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. விஜய் பாட்டுக்கு ஆடினா என்ன தப்பு அப்படின்னு கேள்வி எழுப்புறவங்களுக்கு ஒரு சட்டத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன். தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வன்ஸ் கண்டக்ட் ரூல்ஸ் 1973 மற்றும் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் 1951 ஆகியவற்றின் கீழ் அரசு ஊழியர்கள் அரசியலில் ஈடுபடுவது தடை செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் நடத்தை விதிகள் மிக தெளிவா சொல்றது என்னன்னா, அரசு ஊழியர்கள் எந்த ஒரு அரசியல் கட்சியிலையும் உறுப்பினரா இருக்கக்கூடாது, எந்த ஒரு அரசியல் இயக்கத்திற்கும் ஆதரவா செயல்படக்கூடாது. குறிப்பா தேர்தல் நெருங்குற இந்த நேரத்துல ஒரு குறிப்பிட்ட கட்சியோட பாடலுக்கு தலைமை ஆசிரியர் ஆடுவது அப்படிங்கிறது வெறும் கொண்டாட்டமா எடுத்துக்க முடியாது. அது அந்த பிரத்யேக கட்சியை ப்ரமோட் பண்ற ஒரு செயல். இது சட்டப்படி குற்றம். ஒரு தலைமை ஆசிரியர் அப்படிங்கிறவங்க அரசு இயந்திரத்தோட ஒரு அங்கமே தவிர அந்த கட்சியோட கிளை செயலாளர் கிடையாது. தேர்தல் ஆணையத்தோட விதிமுறைகளின்படி அரசு ஊழியர்கள் நடுநிலைமையோடு இருக்கணும். விஜய் அவர்கள் தன்னோட கட்சியினருக்கு இதை பத்திலாம் கண்டிப்பா வகுப்பு எடுக்கணும். ஒரு தலைமை ஆசிரியை சட்டத்தை மறந்து வீதியில இறங்கி ஆடுறாங்கன்னா இது எத்தகைய ஒரு கலாச்சாரத்தை நோக்கி தமிழகத்தை இட்டு செல்லும். வெறும் சினிமா பாடல்களை வச்சுட்டு தொண்டர்களை உணர்ச்சி வசப்பட வைக்கிறது அரசியல் கிடையாது. கொள்கைகளை பேசாம சினிமா புகழை மட்டும் மூலதனமா வச்சு டிவிக்கு செயல்படுறது தான் அவங்க பண்ற முதல் தப்பு. படித்த ஆசிரியர்களே இப்படி சட்டத்தை மீற நிலைக்கு தள்ளப்படுறது இந்த கொள்கை இல்லாத ஒரு நிலைப்பாட்டினாலதான். இது மாற்றத்திற்கான அரசியலா இல்ல அரசு நிர்வாகத்தை சீரழிக்கும் அரசியலா அப்படிங்கிறத மக்கள் தான் முடிவு பண்ணணும். தேர்தல் சமயத்துல அரசு ஊழியர்கள் ஒரு கட்சிக்கு ஆதரவா செயல்படுறது ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்குற ஒரு செயல். நாளை பின்ன தேர்தல் பணியில ஈடுபட வேண்டிய ஒரு ஆசிரியரா இவங்க இருக்கும்போது ஒரு கட்சியோட தலைவரோட பாடலுக்கு பகிரங்கமா ஆதரவு தெரிவிச்சு டான்ஸ் ஆடினதால அவங்களால எப்படி நடுநிலையா தேர்தலை நடத்த முடியும்? இந்த தலைமை ஆசிரியரோட செயல் சட்டத்தையும் தேர்தல் விதிகளையும் அப்பட்டமா தூக்கி எறிகிற ஒரு செயல். இதற்காக எடுக்கப்பட்ட சஸ்பெண்ட் நடவடிக்கை என்பது மிகவும் சரியான ஒரு பாடம். இந்த விஷயத்துல உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.